விஷயம். ரசிகர்களுக்கு வந்து உங்களுடைய முழு திறமையை காண்பிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதல் அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்ற ஒட்டஞ்சத்திரம் அணி வீராங்கனைகள் வந்து சிறப்பு பரிசினை பெறவும். காமராஜர் அவர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு தலைவர் பயிற்சியாளர் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கான அமைச்சர் பெருமனார் வழங்கக்கூடிய டெல்லி அணியின் முன்னிக்கு தள்ளி முன்னேறிய டென்சாஸ் அணிக்கும் அற்புதமான போட்டி நடைபெற உள்ளது என்பதை ரசிக பெருமக்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றோம். இப்பொழுது உங்கள் முழு திறமையும் காமிக்கலாம்.
வீராங்கனை. நம்பிக்கை நட்சத்திரம் நெல்லையின் பாரதி சிந்துஜா மாறிக்கொண்டிருக்கிறார். புள்ளி எடுப்பாரா கொடுப்பாரா? Time out taken by பாரதி. புள்ளி எடுத்து ஆக வேண்டும். புள்ளி எடுப்பாரா கொடுப்பாரா? வெற்றி பெறுகின்ற அணியினருக்கு நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் வழங்கக்கூடிய ரூபாய் 5000 அணியினருக்கு ரூபாய் ரொக்க பரிசு 10,000
என்னது டீம் ஸ்கோர் பாயிண்ட்ஸ் போர்டு ஸ்கோர் அடிக்கடி சொல்லுங்கப்பா ஸ்கோர் பாயிண்ட்ஸ் சென்ட் ஜோசப் அணியினர் 16 புள்ளிகள். அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய திருநெல்வேலி பரபரப்பான நிலையில் சென்னை 20 திருநெல்வேலி மன்னிக்கும் நெல்லை 20 சென்னை 16 முன்னிலையில் திருநெல்வேலி. மீண்டும் ஒரு புள்ளியை பெறுகிறார்கள். சென்ட் ஜோசப் 17க்கு 20. இந்த பரபரப்பான போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணியினருக்கு நம்மளுடைய அமைச்சர் வழங்கக்கூடிய ரொக்க பரிசு ரூபாய் 10,000. ஜல்லிக்கட்டு நாயகன் வழங்கக்கூடிய ரூபாய் 10,000. யாருக்கு? புகழ்பெற்ற கண்ணகினர் அணியை பின்னுக்கு தள்ளி புள்ளி கணக்கில் முன்னிலை வைக்கின்றார்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள். போனஸ் பாயிண்ட் திருநெல்வேலியைச் சேர்ந்த வீராங்கனைகள். மாணவர்கள் மாணவிகள் போனஸ் பாயிண்ட் திருநெல்வேலியைச் சேர்ந்த வீராங்கனைகள். கார்த்திகா புள்ளிகளை தோற்றிவிட்டார். தனது உச்சத்தை ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கார்த்திகா. ரன் மிஸ்ஸிங் அணிக்காக வெற்றி புள்ளிகள் மாறிவிட்டன. 27 சென்ட் ஜோசப், 24 பாரதி. கடைசி 5 நிமிடம். இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணியினருக்கு ஜல்லிக்கட்டு நாயகன் அமைச்சர் வழங்கக்கூடிய ரொக்க பரிசு ரூபாய் 10,000. வெல்லப் போவது யார்? இறுதிப் போட்டிக்கு செல்லப் போவது யார்? சென்னையா திருநெல்வேலியா? புள்ளி கணக்கில் முன்னிலையில் சென்னை அணியினர். கபடி நாயகன் வழங்கக்கூடிய 10,000 யாருக்கு? நமது அமைச்சர் பெருமகன் வழங்கக்கூடிய 10,000. மீண்டும் ஒரு புள்ளியை பெறுகிறார்கள் பாரதி. பாசன மாவட்டம் மனசு விட்டாதீங்க. இந்த இறுதிப் போட்டி இருக்கு. பாசன மாவட்டம் விட்டாதீங்க. ரொக்க பரிசு 10,000 யாருக்கு? கடைசி 4 நிமிட ஆட்டம். நடுவர் பெருமக்கள் அறிவித்து விட்டார்கள். கடைசி 4 நிமிடம்.
நிமிடம் அமைச்சர் பெருமகனார் வழங்கக்கூடிய 10,000 யாருக்கு? நமது கபடி நாயகன் வழங்கக்கூடிய 10,000 பெறுவது யார்? நெல்லையா சென்னையா? நெல்லை அணியினருக்கு பாருங்கள் 27. வித்தியாசமோ 2. மீண்டும் காட்டுகா நட்சத்திர வீராங்கனை, தமிழகத்தினுடைய நட்சத்திர வீராங்கனை, அதிக ரசிகர்களை கொண்ட வீராங்கனை, தமிழகத்தின் போராதனை பெற்ற வீராங்கனை கார்த்திகா. அமைச்சர் வழங்கக்கூடிய 10,000 நெல்லை இருப்பதோ மாவதி நெல்லையில் 28, சென்ட் ஜோசப் கண்ணகிரியில் 30. என்ன போட்டி பார்த்தீர்களா? நமது வீராங்கனைகள் அற்புதமான திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி கபடி வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு போட்டியை பார்த்திருக்க முடியாது. அற்புதமான போட்டியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மாவின் டிராபி ஆகும். மீண்டும் ஒரு டச் புள்ளியை பெற்று சென்றுள்ளார். 29 மாவதி நெல்லை, 30 கண்ணகிரி நகர் சென்ட் ஜோசப். சென்ட் ஜோசப் 30, மாவதி நெல்லை 29. கடைசி நேரத்தில் ஒழுங்கா ஸ்கோர் பார்ப்போம். கடைசியில கவனமாக 29 மாறுதி. சென்ட் ஜோசப் 30, ஒரு புள்ளி முன்னிலையில். பார்ப்போம் வெற்றி பெறுவது யார்? 10,000 நெல்லைக்கா சென்னைக்கா? போட்டியிலே